ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக போயிட்டுருக்க ஒரு டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஆம், நம்மளோட விக்ரம் வேதா, அதாவது ஃபெமிலியரான ஒரு நேம், மோதலும் காதலும். இந்த சீரியலில் விக்ரம் வேதா அப்படின்ற அந்த நேம் வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நேம். ஷார்ட் பீரியடில் வந்துட்டு போனாலும் அது எல்லார் மனசுலையுமே ஆழமாக பதிஞ்ச ஒரு நேம். அந்த சீரியலில் நடித்த நம்மளோட வேதா கேரக்டர் பண்ணவங்க தான் அஸ்வதி. அவங்க தான் வந்து மலர் சீரியலில் மலரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இது உண்மையா பொய்யா எல்லாரோட மனசுலையுமே இருக்கும். ரீசெண்டாக அந்த சீரியலில் நடிக்கிற ஒரு பிரபலம் வந்து டப்பிங் செஷனில் எடுத்த ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, மலர் அந்த கேரக்டரில் வந்து நம்மளோட அஸ்வதி அந்த சாரீ லுக்கில் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரி ஃபோனில் பேசுகிற மாதிரி இந்திரன் அந்த சீரியலில் நடிக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மலர் வீட்டில், அவங்களோட அம்மா வீட்டில் அவர் வந்து மலர்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அதில் நம்மளோட அஸ்வதி தான் வந்து இருக்காங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில். அந்த ஒரு டப்பிங் செஷனில் எடுத்த ஒரு குட்டி வீடியோ வந்து அவங்க தான் இனிமேல் மலராக கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியல் ஆக்கியாச்சு. ஆல்ரெடி அஸ்வதியேவும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நினைக்கிறது தான் உண்மை, நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே உண்மைதான், சீக்கிரமாகவே என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஷூட்டிங் லொக்கேஷனில் இந்த வீடியோவை பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்க தான் மலராக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்வதிக்கு பெரிய டாஸ்க் இருக்கும். இந்த ரோல் கண்டிப்பாக நல்ல ஒரு டிஆர்பியை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி. அஸ்வதியோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, சீரியல் முடிஞ்ச கையோடவே நெக்ஸ்ட் சீரியல் அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு